நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகம் சிறப்பா அந்த நாள் வந்து தொடங்கி இருக்குது. ஆமா, இன்னைக்கு நாள் கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட. ஓகே, இப்போ ஆஃபீஸில் ஓகே நம்ம எங்கேயாவது ஊர் போகிறோம், ஏதாவது லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வேலையை இன்னொருத்தரை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கேட்டுட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டுப்போம். இப்போ வீடுகளில் சப்போஸ் ஏதாவது ஒரு வேலைகள் நம்ம செஞ்சே ஆகணும், ஆனால் நம்ம ஊருக்கோ ஏதோ வெளியூரோ போக வேண்டிய அவுட் ஸ்டேஷன் போக வேண்டிய இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டில் யார்ட்டாவது வேலை அப்படிலாம் கொடுத்த அனுபவம் இருக்குதா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, ஆஃபீஸில் முடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. முடிச்சு வச்சுட்டு போயிடுவோம். இன் கேஸ் ஏதாவதுன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபோனில் யாராவது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதுவரை கொடுத்த வேலையை கரெக்டாக எல்லாம் செஞ்சுருக்கிறாங்களா? ஏன்டா இப்போ நாளைப்பனா நான் ஊருக்கு போகணும்டா வேலை. சில நேரம் முடியும், சில நேரம் முடியாம கூட போகும். கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு என்னன்னா அந்த கதை அந்த மாதிரி தான். ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா, அவர் வெளியூர் போக வேண்டியது, அவருக்கு வந்து தோட்ட வளர்ப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த தோட்டம் ஊருக்கு போறப்போ அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணீர் பாய்ச்சணும். அப்போ தண்ணீர் பாய்ச்சறதுக்கு என்ன பண்றாரு, யாராவது பொறுப்பான ஒரு ஆளை என்ன பண்ணணும், கொண்டு போய் விடணும். அப்போ சரின்னு சொல்லி அவர் ஆசையை வளர்த்த ஒரு குரங்கு என்ன பண்றாரு, தோட்டத்தை நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணிக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, தோட்டத்துக்கு டெய்லி என்ன பண்ணணும், தண்ணி விடணும் அப்படின்னு. அப்போ குரங்குக்கு ஒரு சந்தேகம், எந்தெந்த மரத்துக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மரத்தோட வேற பொறுத்து தண்ணி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இவரும் ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்து பார்க்காரு, ஆசை கடா இருக்குது, எல்லா செடியில இருந்து எல்லா மரங்களும் பிடுங்கப்பட்ட நிலையில வெளியே கிடக்குது. பின்ன அதுக்கு எப்படி தெரியும் இல்லையா எவ்வளவு வேறு என்ன? அது என்ன குரங்க கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு கேட்டு நீங்க என்ன சொன்னீங்க, வேருக்கு தகுந்தாப்புல தண்ணி விட சொன்னீங்க. ஸோ நான் ஒவ்வொரு செடியா பிடிங்கி பார்த்து, சின்ன வேற இருக்கா, ஓகே பிடிங்கிட்டா, அதுக்கு தண்ணி ஊற்றி பார்த்தேன். ஸோ சில நேரங்கள் நாமளும் கேர்லெஸ்ஸா, கவனக்குறைவாக யாருக்கிட்ட என்ன பொறுப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். கேர்லெஸ்ஸா கொடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் நமக்கு சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப அழுதர்சனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆளு தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள்ல சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். கண்டிப்பா. அந்த கதையில கேட்ட மாதிரி தான், யார்கிட்ட எந்த வேலையை பொறுப்பா கொடுத்தா செய்வாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து வேலையை நம்ம வாங்கிக்கணும். இன்னைக்கு டாபிக் அப்படிதான் இருக்க போதா? இன்னைக்கு என்னன்னா அது டீடைலா அது ஃபுல்லா நம்ம எடுக்க இல்ல, போறது இல்ல. okay, ஒரு கொஞ்சம். சின்ன ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா கேர்லெஸ், கவனக்குறைவு. குறைவு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமளும் என்ன பண்றோம், தெரிந்தோ தெரியாமலோ கவனக்குறைவாக இருக்கிறோம். அப்போ அந்த கவனக்குறைவுனால இந்த மாதிரி பொறுப்பில்லாத நபர்கள் கிட்ட இல்ல அந்த வேலையை செய்வாங்கங்கிற கெப்பாசிட்டி இல்லாதவங்க கிட்ட கொடுத்து நம்ம சோதனை அனுபவிக்கிறது ஒண்ணுன்னா, இன்னொன்னு நம்மளாலே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இல்ல இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்போ இன்னைக்கு கவனக்குறைவாக நான் இருப்பதனால் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லைஃப்ல நான் இழந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து விடுகின்றோம். மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், விழுந்து விழுந்து மாங்குன்னு படிக்கிறோம். லாஸ்ட் டேட் இதுதான் என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க, மறந்துட்டு இருப்போம். கவனக்குறைவுல என்ன பண்ணிருப்போம், அந்த லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதை மறந்துட்டு ஐயோ டேட் முடிஞ்சு போச்சா. யாராவது ஒருத்தவங்க திடீர்னு பேசிட்டு தேதியை ஞாபகப்படுத்துவாங்க. ஞாபகப்படுத்தும் போது ஐயோ இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணுமே, மறந்து போச்சு. கரண்ட் பில் கூட ஃபைனோட கட்டிடலாம். சில நேரம் அந்த ஃபைன் டேட்டையும் கடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபைன் ஆகும். இன்னொன்று அந்த ஃபீஸ் கேரியர்லாம் சில டைம் ரிமூவ் பண்ணலாம். போகக்கூடிய சில ஊர்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்கிற பழக்கங்கள். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நாம கவனக்குறைவாக இருப்பதனால் நம்முடைய வாய்ப்புகளை, வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட அந்த வாய்ப்பை என்ன பண்ணிருப்போம், ஈஸியா நம்ம தவறு விட்டுருப்போம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிருப்போம். சில நேரங்கள் அது நம்மளுடைய லைஃபோட டேர்னிங் பாயிண்டா என்ன இருக்கும், அமைஞ்சிருந்திருக்கும். ஆனா நம்ம ஒரு கவனக்குறைவோடு இதெல்லாம் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு அசால்ட்டா இருக்கிறதுனால வாய்ப்புகளை இழந்து பண்ணிடுவோம். சூப்பர். இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளே. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 123. மொத்தம் 4 இறைவசனங்களை கொண்ட இந்த திருப்பாடலிலிருந்து முதல் 2 இறைவசனங்களை மட்டுமே இன்றைய திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டோம். இந்த 2 இறைவசனங்களாக இருந்தாலும் கூட மிக ஆழமான ஒரு பொருள் உணர்ந்த ஒரு வார்த்தைகளை கொண்ட திருப்பாடலாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசிக்கிட்ட பல்லவி, ஆண்டவரை உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன். ஆண்டவரை நோக்கியே நம்முடைய கண்கள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம்,
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஆரம்பிக்கிறது. அதுபோலவே இந்த திருப்பாடலுடைய முதல் வரியே விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்று பாடுகிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தினுடைய முதல் வரியைத்தான் இந்த திருப்பாடலுடைய முதல் வரியும் என்பது நமக்கு தெளிவாகிறது. அப்படின்னா யூதர்களுடைய வழக்கப்படி, யூதர்களுடைய நம்பிக்கையின்படி ஆண்டவராகிய கடவுள் விண்ணுலகில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி கண்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது வழக்கமாக எல்லோருமே செய்யக்கூடியதுதான். ஏன், ஆண்டவர் இயேசுவுமே ஜெபிக்கிற பொழுது விண்ணை நோக்கி கண்களை உயர்த்தி தான் ஜெபித்தார். இந்த இறைவசனங்கள், இந்த இரண்டாவது இறைவசனம் மிக மிக ஆழமான ஒரு கருத்தை கொண்ட இறைவசனமாக இருக்கிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி என்பவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பணிப்பெண் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை ஒரு உவமையாக கொண்டு இந்த திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகிறார். அதாவது பணியாட்களை வேலை செய்ய சொல்லுகிற பொழுது வார்த்தைகளை தலைவனும் தலைவியும் பயன்படுத்துவதை விட கை அசைவுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எதற்காக இந்த கை அசைவுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொன்னால், அவர்கள் வாய் திறந்து அந்த சொல்லை சொல்லாவிட்டாலும் கூட கை அசைத்தாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பணியாட்களும் பணிப்பெண்களும் உணர்ந்து கொள்வார்கள். அதன்படி அவர்கள் இட்ட அந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முன்னாடி தலைவனை பார்க்க வருகிறார் வைங்களேன். அந்த தலைவனை பார்க்க வருகிற அந்த விருந்தினருக்கு அமருவதற்கு இருக்கை போட வேண்டும் என்பது பணிப்பெண்ணுக்கோ அல்லது பணியாட்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தெரிந்திருந்த அந்த பணியாட்கள் உடனே அதை செய்ய மாட்டார்கள். மாறாக தன்னுடைய தலைவன் என்ன கட்டளை இடுகிறார் என்பதை அவர்கள் உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்களை வருகிற பொழுது அவர்கள் அந்த விருந்தினர்களை அமர வைக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை தலைவர் முடிவு செய்வார். அதன்படி அவர்கள் இருக்கையை போட வேண்டுமா போட வேண்டாமா அப்படிங்கிறதை குறித்து தலைவர் கைகளின் வழியாக அவர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ இந்த பணிப்பெண்களும் பணியாட்களும் எதை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்களாம்? தலைவனுடைய கை அசைவுகளை, தலைவியுடைய கை அசைவுகளை அவர்கள் உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த தலைவன் அல்லது தலைவி கை அசைந்து அப்படி சொன்னாலே அந்த இடத்திலே அவர்களுக்கு நாட்காலியை போட்டு அந்த விருந்தினர்களை அமர வைப்பார்கள். அல்லது தலைவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது, தேவையில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு ஏதாவது பொருள் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் தலைவன் வாய் திறந்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக கை அசைவுகள் வழியாகவே அவர்கள் உரையாடுவார்கள். அப்போ இந்த ஒரு நிகழ்வை உதாரணமாக கொண்டு இந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்களேன். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. இதனுடைய முந்தைய திருப்பாடல்களில் ஒரு திருப்பாடல் நமக்கு அனைவருக்குமே பழக்கமான ஒரு திருப்பாடல் 121 கூட இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? படைகளின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லி எழுதுகிறார். அதை போலவே இவரும் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் கூட எழுதுகிறார். இந்த திருப்பாடலை சீயோன் மலை திருப்பயண திருப்பாடல் என அழைக்கிறார்கள். என்று சொன்னால் மலை ஏறக்கூடிய அந்த நிகழ்விலே இவர்கள் இந்த திருப்பாடலை பாடுகிறார்கள். எப்பொழுது இவர்கள் மலை ஏறுவார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு யூதரும் யூதர்களுக்கு கட்டளைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் 3 திருவிழாக்களை அவர்கள் எருசலேம் ஆலயத்திலே கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த எருசலேம் ஆலயத்திற்கு இந்த 3 திருவிழாக்களுக்கு வர வேண்டும். அந்த கட்டளை அவர்களுக்கு இருந்தது. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமலையை நோக்கி அவர்கள் பயணிக்கிற பொழுது பாடல்களை பாடிக்கொண்டு அந்த வாசகங்களை வாசித்து கொண்டு அவர்கள் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு கடவுளுடைய இரக்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனையே உற்று நோக்கி இருப்பதை போல நானும் நீங்களும் இறைவனுடைய அருளுக்காக, இறைவனுடைய இரக்கத்திற்காக அவரையே உற்றி நோக்கி இருக்க இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கிறார். வாருங்கள், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, ஒரு தலைவனும் தலைவியும் அவர்கள் இடுகிற அந்த கட்டளைகளை கையசைவின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய பணிப்பெண்ணும் பணியாளை போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை உயர்த்தி இருக்கிறோம். எங்களுக்கு அருள்மழை பொழிந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடும். உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும்
இரக்கத்தின் ஊற்றாகிய நீர் அவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை அளிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். கவனக்குறைவா இருக்கிறதுனால நம்ம லைஃப்ல எதெல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததா என்னன்னா, கவனக்குறைவால நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, சின்ன சின்ன மிஸ்டேக்கா இருக்கும், ஆனா அது பெரிய பிரச்சனையை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுவோம், இல்ல சமையல் கட்டுல ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிற அளவுக்கு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ நம்ம மிக்ஸில அரைக்கிறோம்னா மேல சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம், கீழே அந்த பட்டனை ஆஃப் பண்ணணுன்றத நமக்கு மறந்துட்டு இருப்போம். அடுத்த வாட்டி அது போடும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இது வந்து போயிடும், எங்க போகுதுன்னே தெரியாது. இன்னொரு வாட்டி நம்ம வந்து வேலை செய்யும் போது இதுல இதை செஞ்சோமா இல்ல செய்யலையான்னு தெரியாம உப்பு அள்ளி கொட்டிடுவோம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது வேலையா நிமித்தமா கூட இருக்கலாம். எல்லா இடங்கள்லயுமே ஒரு சின்ன கவனக்குறைவு, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தேவையில்லாத ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். அது தவிர்த்திருக்கலாம், அதை செய்ய வேண்டிய தேவை இல்லாம இருக்கும். ஆனா நம்ம கவனக்குறைவால் என்ன பண்ணிருப்போம், அதை செஞ்சிருப்போம். விடுதியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து என்னன்னா பயோகேஸ் அங்க அதுக்குன்னு பிளான்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கேஸ் கரெக்டா வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன பள்ளம் பறிச்சு அதுல ஒரு கேஸ், அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஒன்று இருக்கும். அப்போ ஓப்பன் க்ளோஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி லைட்டை தீயை பொறுத்து என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. அப்போ அதுல அது நெருப்பு வர்றப்போ ஓகே கேஸ் இதுல வெளியே வருது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் தெரியாது, அது ஓப்பன்ல இருந்திருக்குது, லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டவுட். லீக்கேஜ் ஆகுதால எல்லாம் சொல்லி இதை வந்து செக் பண்றதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டு எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வாட்டுக்கு அப்போ சின்ன பையன் போனேன், இதுக்கு தயங்கிட்டு இருக்கேன், இப்படி தீ வச்சு இப்படி போட்டா வந்துற போது பொறுத்து என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். அது குப்புன்னு மேலே வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்டா அப்படி பண்ண அப்படி நாங்கள் சுற்றி இருந்தவங்க. இல்லை நீங்கள் செக் பண்ண நினச்சி இவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது, கேஸ் ஸ்மெல்லே வரலையா அப்படின்னா. அப்புறம் தான் அவங்க சொல்கிறேன் கேஸுக்கு ஸ்மெல்லே கிடையாது தான் ஃபர்ஸ்ட்டு. நமக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய கேஸ் லீக் ஆனால் அது தெரியணுங்கிறக்காக ஒரு சின்ன என்ன பண்ணிருப்பாங்க, அதில் வந்து சில வேதி பொருட்களை சேர்த்துருப்பாங்க, அதனால அதை கிராஸ் பண்ணுறப்போ ஸ்மெல் வரும். இது பயோகேஸ், இதுக்கு அப்படிலாம் கிடையாதா? அப்போதான் ஆஹா கேஸுக்கு ஸ்மெல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய கவனக்குறைவாக ஏற்படும். ஆனால் அது பெரிய தவறாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ தெளிவாக இருக்க கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஜூன் 3 உகாண்டா மறைசாட்சிகள். கிபி 1884 ஆண்டு வரை உகாண்டாவை ஆட்சி செய்த அரசர் முத்தேசா மக்கள் விரும்பும் சமயத்தினை பின்பற்றி வாழ அனுமதி வழங்க உகாண்டாவில் கிறிஸ்தவம் பரவத் தொடங்கியது. கிறிஸ்தவ மறைபணியாளர்கள் உகாண்டா மக்களுக்கு கற்பித்ததையும் மக்கள் மனம் திரும்பியதையும் கண்ட அரசன் முத்தேசா கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதரவளித்து அவர்களை பாதுகாத்தார். கிபி 1884 ஆண்டு இளவரசர் 2ஆம் வாங்கா உகாண்டாவின் புதிய அரசராக பதவியேற்க கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கு தடை விதித்து கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினான். உகாண்டா மக்கள் அரச பாரம்பரியத்தின் வழிவந்த தெய்வங்களை வணங்குவதற்கு வற்புறுத்திய அரசர் 2ஆம் வாங்கா கிபி 1885 ஆண்டு கிறிஸ்தவ மறைபணியாளர்களான ஜோசப் ருக்காரமா, மார்க்க கும்பா மற்றும் நோவா சர்வாங்காவினை படுகொலை செய்தான். கிபி 1885 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆங்கிலிக்கன் திருச்சபையினை சேர்ந்த ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டன் உகாண்டாவிற்கு வருகை தர ஆயர் உகாண்டாவிற்குள் அனுமதியின்றி நுழைந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டனின் படுகொலைக்கு எதிராக அரசவையின் மூத்த ஆலோசகரான ஜோசப் முகாசா அரசரிடம் நியாயம் கேட்க கோபமுற்ற அரசன் 2ஆம் வாங்கா ஜோசப் முகாசாவையும் படுகொலை செய்தான். உகாண்டாவின்
அரசராக பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் எண்ணற்ற கிறிஸ்தவ மறைபணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்த அரசன் 2ஆம் வாங்கா கிபி 1886ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் 26 கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்தான். ஆண்டவரை அறிந்திராத உகாண்டா நாட்டில் ஆண்டவரை அறிவித்து மறைசாட்சியான 22 கத்தோலிக்க மறைப்பணியாளர்களை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனிதர்களாக உயர்த்தினார். ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்ததற்காக படுகொலை செய்யப்பட்ட உகாண்டா மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், உலகில் மறைபணிக்காக துன்பங்களை அனுபவிக்கின்ற துறவிகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இனி பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய கவனக்குறைவால் நாம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அடுத்ததா என்ன நம்ம செய்வோம்? ஸோ அடுத்ததா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருடைய நம்பிக்கையை என்ன பண்ணிடுவோம்னா உடைச்சிருவோம். மேபி அவர் நம்மளை நம்பி இருக்கலாம், நம்மளோட ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவு, ஏன் இவ்வளோ நம்பினேன் பாரு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவதற்கான விஷயங்களை நம்மையும் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம். நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஏதோ ஒரு பொறுப்பான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க, நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லும்போது ஒரு முறை சின்ன வயசில் ஒரு 7-8 படிச்சுட்டு இருப்பேன். எங்களுடைய பாட்டி ஊரில் பொங்கல் திருவிழாவுக்கு போயிருந்தோம். இப்போ பொங்கலில் ஸ்டேஜில் வந்து சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. யாருனாலும் பேர் கொடுத்து என்ன பண்ணலாம், பாட்டு பாடலாம். நோ கரோக்கி அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்க அம்மா பாட்டு பேர் கொடுத்து நீ பாடுறா அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா பாட்டு பண்ணீங்கல்ல, சாமி பாட்டு பண்ணீங்கல்ல. எங்க அம்மா கீழே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப சாமி படம் பாட்டு பண்ணீங்க. இவன் வந்து கிறிஸ்டியன் சாங்க தவிர என் பிள்ளை வாயில வேற பாட்டே வராதுன்னு சொல்றதுக்கு அங்க மேடையில போய் சினிமா பாட்டு என்ன பண்ண பாடியாச்சு. ஸோ இப்போ இது வந்து சின்ன விஷயம். ஓகே, இது போல நம்ம கவனக்குறைவாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிறர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன பண்ணிடும், கெடுத்து விடும், உடைத்து விடும். அப்புறம் திரும்ப அந்த நம்பிக்கையை பில்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு தந்தை ஒரு மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ தொழிலில் பிரச்சனையோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது அப்பாவிடம் வந்து கண் கலங்கி நிற்பான் மகன். அவனது பிரச்சனையை முழுவதும் காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் அப்பா சொல்வார், இவ்வளவுதானப்பா, உன் பிரச்சனையெல்லாம் சரியா போயிடும். மகனுக்கும் சில நாட்களிலே அந்த பிரச்சனையோ துன்பமோ மனக்கவலையோ இல்லாது சரியாகிவிடும். சில நாட்களில் மகன் அடுத்த பிரச்சனையே கொண்டு வந்து கண்கலங்கியபடியே பேசுவான். அந்த பிரச்சனை முழுவதும் காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் அதே அப்பா மறுபடியும் அதே போல் செல்வார், இவ்வளவுதானப்பா, உன் பிரச்சனையெல்லாம் சரியா போயிடும். மகனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ மனக்கவலையோ இல்லாது போய்விடும். இப்படியே போனது. மகனும் வளர்ந்தான், அப்பாவுக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவிடம் வருவான். ஆனால் சிரித்து கொண்டேதான் வருவான், பிரச்சனைகளை சொல்லுவான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், ஏப்பா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவுதானா, சரியா போயிரும் அப்படின்னு சொல்றீங்களே, கேட்கிற எனக்கு அந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சிருதே, எப்படிப்பா? தனது அனுபவத்தை விவரித்து சொன்னார் சிரித்து கொண்டே அந்த அப்பா. மகனே, சில வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனைன்னா கண் கலங்கிட்டு வருவ, நீ கலங்கி நிக்கிறப்போ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கு தெரியாம இருக்கும். நான் இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னதை உடனே உன் மனசு இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடும், அமைதியா எதிர்கொள்ளுவ. இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதுக்கான தீர்வு மட்டும் உனக்கு தெரியும். அதான் தெரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட சொல்ற, என்னோட சின்ன வயசுல எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை பயமுறுத்தத்தான் ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல எனக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. தயங்கி நானாத்தான் அதை எதிர்கொண்டேன். மெல்ல மெல்ல வந்த பிரச்சனைகளையும் சரியாயிருச்சு. அதனால தான் நான் எப்போ உங்ககிட்ட எந்த பிரச்சனைனாலும் அவ்வளவுதானா சரியாயிரும் அப்படின்னு
கேட்டு உன்னைக்கு நான் புரிய வைப்பேன். புரிந்து கொண்டான் புத்திரன், புன்னகைத்தான். நம்ம எவ்வளவோ புத்திசாலியாய் இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினைச்சா அங்கேயே நின்றுவோம். ஆனா இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். உண்மைதானுங்களே? இதோ உங்களது வாழ்வில் வந்து நிற்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சில செறிவான வழிகள். உணர்ச்சிகளின் வேகத்தில் முடிவெடுக்காமல் அமைதி நிலவும் வரை உணர்ச்சி மேலாண்மை கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும், என்னால் வெல்ல முடியும் என்ற மன உறுதியான தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். சிக்கலை வெளி ஆளாக நின்று கவனித்தால் தெளிவான தீர்வு புலப்படும் என்கின்ற விட்டு விலகி நின்று பார்க்கும் மாற்று பார்வை கொள்ளுங்கள். காரணங்களை ஆராய்வதை விட அடுத்த கட்ட தீர்வுகளில் மட்டுமே கவனத்தை குவிக்கும் திடமான தீர்வு நோக்கு கொள்ளுங்கள். குழப்பங்களை சீர்தூக்கி பார்த்தால் சிக்கலின் பலவீனமும் தீவிரமும் மனப்பாரமும் குறையும் என எழுதி பார்த்து பாருங்கள். மன அழுத்தம் கூடும்போது சிறு ஓய்வு எடுத்து மூளை புத்துணர்ச்சியாக்கும் இடைவெளி எடுத்தல் செய்யுங்கள். தவறு நேருமோ என்ற அச்சமின்றி தீர்வை நோக்கி முதலடி எடுத்து வைக்கும் துளிச்சலான முயற்சியை கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனைக்கு முறையான உணவும் உறக்கமும் மிக அவசியம் என்கின்ற உடல் நலம் பேணுங்கள். மாறாத சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் நெகிழ்வுத்தன்மை கொள்ளுங்கள். தியானம், இறை நம்பிக்கை மூலம் மனதிற்கு தேவையான அமைதியை பெற முடியும் என்கின்ற மன ஒருமிப்பு நிலையில் இருங்கள். எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழிமுறைகள் செய்து பாருங்கள். மறவாதை நட்புணர்வுகளே, ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட மிகப்பெரிய பிரச்சனை வரும் வரைதான். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கவனக்குறைவாக இருப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன பிரச்சனை சொல்றாங்க? அடுத்ததா என்ன பிரச்சனை? ஃபினான்ஷியலா நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய நேரத்துல அந்த பணத்தை நம்ம சரியா கட்டாதான் போயிட்டோம்னா அதுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ ஒரு சொன்ன நேரத்துல நம்ம வட்டி கட்டலனா அந்த வட்டி குட்டி போட்டு நாளடைவுல அது பெரிய தொகையா வந்து நமக்கு நிக்கும். அப்பதான் நம்ம ஐயோ நம்ம அப்பவே செஞ்சிருக்கலாமா, இப்ப இவ்வளவு பெரிய தொகைக்கு நம்ம எங்க போறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த கவனக்குறைவுங்கிறப்ப நிச்சயம் நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பொருட்கள் இஎம்ஐல வாங்குறோம். அந்த இஎம்ஐ டேட்டுக்குள்ள என்ன பண்ணணும், கரெக்டா பே பண்ணிருக்கணும். எனக்கு 5ஆம் தேதி டியூ டேட், நான் 10ஆம் தேதி கட்டிட்டேன்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 நாளைக்கு ஒரு ஃபைன் வரும். அப்ப நீங்க வந்து ஒரு 3000 5000 நீங்க இஎம்ஐ பே பண்றீங்க. அதுல வந்து உங்களுடைய அசல் குறையணும், வட்டிக்கு அது எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைன் அமௌண்ட் அந்த அசல்ல இருந்து என்ன ஆகும் போகும். நம்ம நினைச்சுக்கோம் நமக்கு ஒரு 1000 ரூபாய் அசல் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்போம். கடைசி பார்த்தா அங்க அசல் கழிஞ்சது ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் கழிஞ்சிருக்கும். அப்ப அவங்க போய் நம்ம தேவையில்லாம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஏன்னா இது நம்மளுடைய தவறு. அப்போ இந்த ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவான விஷயங்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை நமக்கு என்ன பண்ணி வரும், ஏற்படுத்தி விடும். கற்றுக்கொள்வோம். இந்த வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரோம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். கவனக்குறைவா இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த்ல நம்ம வந்து அக்கறை செலுத்தலைன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்க வேண்டிய டேப்லெட்டை கரெக்டா எடுக்கணும், எந்த நேரத்துக்கு நம்ம உணவு சாப்பிடணும்னு ஒரு டைம் இருக்கு, எப்படி நம்ம உடலை பார்த்துக்கணும் நம்ம இருக்கோம். நம்ம செய்யற சின்ன தவறு கூட நாளடைவில் பின்னாடி பெரிய பிரச்சனைக்கு நம்ம தள்ளப்படுறோம். கண்டிப்பா அந்த உடல் உபாதைகளுக்கு நம்ம ஆளாகும் பொழுது நமக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, நம்ம சுத்தி இருப்பவர்களுக்கு நம்ம வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலான நேரங்கள்ல பெரும்பாலான மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துவதே கிடையாது. ரொம்ப கவனக்குறைவு. என்ன ஆயிரப்போது, எவ்வளவு பேர் பாத்துக்கலாம். இன்னும் சில பேர்லாம் சொன்னாங்களா வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சோ அப்ப என்னன்னா நான் வந்து வைரம் போன்ற உடலை உடையவன், ரொம்ப உறுதியானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன நோயோ நொடியோ ஒரு பெரிய லெவல்ல இஷ்யூவா மாறும் போதுதான் கண்டிப்பா அந்த நேரங்கள்ல தான் நம்ம உண்மையாகவே வைரத்தை போன்ற உறுதியானவர்களாங்கிறது அப்பதான் தெரிய வரும். அந்த நேரத்துல கவலைப்பட்டோ இல்ல அந்த நேரத்துல ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டோ ஒன்றுமாக போவது கிடையாது. அதனால கவனக்குறைவாக இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌசல்யா ஃப்ரம் மெரிடியன் ஹாஸ்பிட்டல், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம சர்வைக்கல் கேன்சர் பற்றி பார்க்கலாம். சர்வைக்கல் கேன்சர் இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். அந்த கேன்சர்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஏன் அது அவ்வளோ முக்கியத்துவம்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 1 லட்சம் பேருக்கு இந்த கேன்சர் கண்டுபிடிக்கப்படுது. அதில் 77,000 பீப்புள் வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க அந்த புற்றுநோயால. ஆனா இவ்வளோ பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற கேன்சர் குணப்படுத்த முடியும், பிளஸ் வராம தடுக்க முடியும் என்பதை பத்தி தெரிஞ்சா அது மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது எதனால ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் HPV என்ற வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் கேன்சரா மாறுது. 95% ஆஃப் த கேசஸ் மெயினா இந்த இன்ஃபெக்ஷன்னால வருது. வேற மற்ற காரணங்கள் பார்த்தோம்னா, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கவங்களுக்கு, ஏர்லி ஏஜ்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பிஹேவியர் இருக்கவங்களுக்கு, அப்புறம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு, HIV பேஷண்ட் மாதிரி, டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்காக மெடிகேஷன் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வருதுன்னா என்ன சிம்டம்ஸ் காட்டும். மெயினா பார்த்தோம்னா ப்ளீடிங் எப்படி இருக்கும்னா, மாதவிடாய் இல்லாம மற்ற டைம்ல ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் அடிவயிற்று வலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுதல், அந்த வெள்ளப்படும் போது துர்நாற்றம் வருதல், இதெல்லாம் ஒரு சிம்டம். சில பேருக்கு இது எதுவுமே கூட தெரியாம வெறும் அடிவயிறு வலின்னு சொல்லுவாங்க. அது கூட கேன்சருக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த அறிகுறி வந்தாலும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்கணும், எஸ்பெஷலி கைனகாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம் தெரியுது, கேன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இப்போ அதுக்கான காரணமான HPV வைரஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். HPV வைரஸ்ன்றது பல டைப்ஸ் இருக்கு. அது மெயினா கேன்சர் காஸ் பண்ற டைப் பார்த்தோம்னா 6, 11, 16, 18. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அது தோல்ல எல்லாம் வாட்ஸ் அப்படின்ற ஒரு விதமான நோயை உருவாக்கும். அதனால இப்ப பார்த்தோம்னா இந்த வைரஸ் பார்த்தோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம தோல் பகுதி இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் பகுதியிலலாம் ஒரு சின்ன கீறல் மாதிரி வரும்போது அந்த வைரஸ் அந்த செல்களுக்குள்ள போய் அது தன்னை வளர்த்துக்கும். வளர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு செல்லுக்கா அஃபெக்ட் பண்ணி கேன்சரா மாறும். இந்த மாதிரி செல்லை அஃபெக்ட் பண்ணி கேன்சரா மாறது உடனே நடக்குமான்றதா இல்லை. அது நடக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய டைம் பீரியட். இந்த டைம்ல நம்ம கண்டுபிடிச்சோம்னா கேன்சரை ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலாம், இல்லை கேன்சர் வரதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமா ட்ரீட் பண்ணலாம், குணப்படுத்த முடியும். எப்படி பண்ணலாம்னா இதுக்கு பேரு தான் ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங் 2 டைப் இருக்கு. ஒன்று பாப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அது உங்க கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்ன பிரஷ் வச்சு ஒரு செல்கள்லாம் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்து செக் பண்றது. அது பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது கேன்சர் மாதிரி இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த செல்ல பாக்குறது. இன்னொன்று கொஞ்சம் ஹைஃபையான டெஸ்டிங், அதுக்கு பேரு HPV DNA டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் எடுத்தீங்கன்னா அந்த HPV இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 டெஸ்ட் பண்ணீங்கன்னா கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். இது கேன்சர் அளவுக்கு கடினமான ட்ரீட்மெண்ட்டா இருக்காது, கொஞ்சம் ஈஸியான ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். அடுத்தது நம்ம கேன்சர் வரதை ட்ரீட் பண்றோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றோம். இது எந்த வயசுலேருந்து பண்ணணும், எந்த வயதானவர்கள் போய் இந்த ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கிரீனிங், ரெகுலர் செக்அப், ஜென்ரல் செக்அப், கைனகாலஜிக்கல் செக்அப்னு பண்ணி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது ஒன்ஸ் இன் எவ்ரி 3 years இல்லை 5 years அந்த மாதிரி பண்ணணும். HPV DNA-வோடு சேர்த்து பண்ணா ஒன்ஸ் இன் 5 years பண்ணா போதும். வெறும் பாப்ஸ்மியர் டெஸ்டிங் மட்டும் பண்றீங்கன்னா ஒன்ஸ் இன் எவ்ரி 3 years இந்த டெஸ்ட் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் நம்ம கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது. இந்த கேன்சரே வராம தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் HPV வேக்சின். நம்ம 95% ஆஃப் த கேஸ் இந்த வைரஸ்னால வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை நம்ம குறைக்க கம்மி பண்றதுக்கு நமக்கு தடுப்பூசி வந்துடுச்சு, இருக்குது ஆல்ரெடி. வெளிநாட்டுல ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்தியால இருக்கு, ஆனா அனைவருக்கும் இதை பத்தின அவேர்னஸ் இல்லை. அதனால நிறைய பேர் இதை எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறாங்க. இந்த HPV-க்கான தடுப்பூசி வேக்சினேஷன் 4 டைப்ஸ் இருக்கு. அது நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா போய் போட்டுக்கலாம்.
எந்த வயதானவர்கள் போடணும்னு பாத்தீங்கன்னா 9 to 14 years அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே போய் போடணும். கேர்ள்ஸ் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டா இல்ல, பாய்ஸும் போடலாம். ஏன்னா இது வந்து கேன்சர், ஒரு கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் தடுக்கல, மத்த கேன்சர்லாம் ஓரோஃபெரிஞ்சல் சொல்ற தொண்டை புற்றுநோய், அதுக்கப்புறம் மலக்குடல்ல இருக்கிற அயனல் கெனால் சொல்ற அந்த புற்றுநோய், இது எல்லாமே இது தடுக்கும் இந்த வேக்சினேஷன். அதுக்கு வந்து 9 to 14 இயர்ஸ்ல போட்டீங்கன்னா, ஏன் அந்த அவ்வளோ சீக்கிரமா போடணும்? கேன்சர் வரப்போறது வந்து ரொம்ப வயதானவர்களுக்கு வரப்போகுது. நம்ம ஸ்கிரீனிங் பண்றது 25 வயசுல இருந்து பண்றோம். ஏன் நம்ம வேக்சின் மட்டும் ரொம்ப சீக்கிரம் போடணும்னா, அந்த வயசுல நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ கேன்சர் வரதை இன்னும் எஃபெக்டிவா தடுக்கும். 9 to 14 இயர்ஸ்ல போட்டா 2 டோஸ் போட்டா போதும். 15 இயர்ஸ் அதாவது 15 வயதுக்கு மேல போட்டீங்கன்னா வந்து 3 டோஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேக்சின் இப்போதைக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நீங்க இப்போதைக்கு கவர்மெண்டோடைய இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்ல இல்ல, கொண்டுட்டு வர போறாங்க. அது வரைக்கும் வந்து நீங்க வாங்கிட்டு போய் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில போடுற மாதிரி இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரும்? அவ்வளவா பயப்பட வேண்டாம். இது எல்லா மற்ற வேக்சின் மாதிரி, டிடி இன்ஜெக்ஷன் அந்த வேக்சின் மாதிரி, கோவிட் வேக்சின் மாதிரி லேசா ஜுரம் வரும், தலைவலி, இல்ல போடுற இடத்துல வலி, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அந்த இஷ்யூஸ்லாம் வருமா, குழந்தை பிறக்கத்துல இஷ்யூ வருமானா இல்ல. இதெல்லாம் போடுறதுனால கேன்சர் வராம உங்களால நல்லா எஃபெக்டிவா தடுக்க முடியும். இந்த வேக்சின் போடுறது உங்களை மட்டும் காப்பாத்தாது, உங்க பார்ட்னருக்கும் இது நல்லா சேஃபா எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க போகுது, அதனால மற்ற கேன்சர் வராம தடுக்க போகுது. இதுக்கு பேர் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க போடுறதுனால 2-3 பேர் பலனடைதல். 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து போட்டுடணும், தடுப்பூசி போடணும். 70% பெண்கள் வந்து இந்த ஸ்கிரீனிங், அதாவது இந்த டெஸ்டிங் வரதுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கான்னு செக் பண்றத பண்ணணும். இன்னொரு 90% வந்து கண்டுபிடிச்ச கேன்சருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்த கேன்சரை நம்ம இல்லாம ஆக்கிடலாம். சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய கவனக்குறைவால் நாம செய்யக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நமக்கு என்ன பிரச்சனை வரும்? அடுத்ததான் என்ன பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனக்குறைவால் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சின்ன விபத்து தொடங்கி பெரிய லெவல்ல விபத்து நடக்கிற காரணம் என்னன்னா, கண்டிப்பா நம்ம தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம நம்ம வண்டி ஓட்டணும்னா, இல்ல நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு நிறைய லக்கேஜ் கொண்டு போனோம்னா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது பெரிய சாலை விபத்துகள், பெரும்பாலான சாலை விபத்து காரணம் கவனக்குறைவு தான். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபேனுக்கு அலோடு கிடையாது. டேபிள் ஃபேன் வேணா என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அப்போ அந்த டேபிள் ஃபேன் கனெக்ஷன் என்ன பண்ணுவோம், தனியாக லைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன் சொன்னோம் அப்படின்னா, அவங்க அது இது எழுதி வச்சுக்கோங்க, இந்த ரூம்லலாம் டேபிள் ஃபேன் இருக்குது, இங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தோம். அப்போ என்னோட ரூம்ல என்ன பண்ணிருப்போம்னா, அதுக்கு ஒரே ஒரு ஃபீமேல் பிளக் மட்டும் தான் இருக்கும், அதில் தான் பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஒரு மல்டி பிளக் சொருகி ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் எல்லாத்துக்குமே அந்த டைம் எடுப்போம். அப்போ ஒரு டைம் அது உடஞ்சிருச்சு. உடஞ்ச பக்கத்தை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என் பக்கம் வச்சு, இல்லை நல்ல பக்கத்தை அங்கிட்ட வச்சு, முடி தூங்க போகிறப்ப என்ன பண்ணுவோம், அப்படி கையை வச்சு இப்படி தள்ளுவோம். டேபிள் அந்த கார்னரில் இருக்கும், அங்கிருந்து தள்ளி எல்லா பிளக்கையும் இதெல்லாம் அன்பிளக் பண்ணிட்டு இதெல்லாம் பிளக் பண்ணுவோம். இது வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த உடஞ்ச பக்கத்தை அந்த பக்கம் கவனக்குறைதெல்லாம் திருப்பி வச்சாச்சு. நான் பழக்க தோஷத்தில் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் தூங்குறப்போ அதை இழுக்கிற மாதிரி கையை உள்ள வந்துட்டேன். பயங்கரமா ஷாக் அடிச்சு தூக்கி என்ன பண்ணிருச்சு, வீசிருச்சு. இந்த டைம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் டே என்ன சீனியர் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாருன்னா, அட்வைஸ் பண்ணார், தம்பி கவனக்குறைவால என்ன பண்ணக்கூடாதுப்பா, இருக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் பார்த்து உஷாரா இருக்கும், அது உடஞ்சு போச்சுன்னா அப்பவே தூக்கி போட்டுறணும், இல்லைன்னா இப்படிதான் கவனக்குறை நடக்கும் பேசிக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஃபேன்ல பிளக்கிங் பண்ண போனாரா, அவர் வரல உள்ள விட்டுக்கிட்டார். அவருக்கு ஷாக் அடிக்குதான், பக்கத்துல இருந்து பாக்குறேன், ஐயோ சீனியர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது வந்து நீங்க சொல்றது நகைச்சுவையாக இருந்தாலும் இது ஒருவேளை பெரிய அளவு விபத்தா மாறி இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ கவனக்குறைவால் நிறைய விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. நாம் கவனத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 38க்குள் நாம் நுழைகிறோம். செல்வம் உடைக்கும் படை தன்னை வியந்து தருக்கலும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும், முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும், இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. திரிகடுகம் 38. இன்று முதல் கருத்து, தன்னை வியந்து தருக்கலும். ஒருவரது செல்வத்தை அழிக்கின்ற கருவியாக
இருக்கக்கூடியவை 3 என்று சொல்லப்படுகிறது. ஒன்று செருக்கு, மற்றொன்று கோபம், மூன்றாவது பேராசை. இந்த வகையில் முதல் கருத்தாக செருக்கு என்று பார்க்கப்படுகிறது. செருக்குடையோர் சிதறடிக்கப்படுகிறார். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுகிறார், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுகிறார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியும் இந்த கூற்றை ஒரு பாடலாகவும் பாடியிருக்கின்றார்கள். வள்ளுவர் ஒன்றினை பதிவு செய்வார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செல்வர்களாக, அறிவாளர்களாக, வலிமை படைத்தவர்களாக, பல்வேறு வாய்ப்புகளை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் போன்று பணிவாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்ற எல்லாரையும் விடவும் கூடுதலாக பணிவாக இருக்க வேண்டும். ஆக பதவி வரும்போது, வாய்ப்புகள் வருகின்ற போது இங்கு பணிவு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுதான். அப்படி என்றால் இங்கு தன்னுடைய நிலையை அறிந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் இந்த செருக்கில்லா தன்மை, இந்த பணிவுத்தன்மை அது மேலோங்கி நிற்க வேண்டும். அதற்கு தன்னைத்தானே அறிகின்ற அந்த ஒரு அறிவாற்றல் வேண்டும். சாக்ரட்டிஸ் கூறுவார், உன்னையே நீ அறிந்து வாழ வேண்டும். அதை ஒரு பாடலாகவும் இங்கு பாடியிருக்கிறார்கள். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதற்கு நம்மை நாம் அறிய வேண்டும். அறிந்துவிட்டால் நாம் யார், என்ன நிலை, எங்கு நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிறோம், எது சிறப்பு என்றெல்லாம் அந்த மேன்மை தன்மைகள் நமக்குள் இங்கு பொங்கி வழியும். அதன் அடித்தளத்தில் சிந்திக்கின்ற ஒருவர் செருக்கு உடைய தன்மையிலிருந்து விடுபட்டு விடுவார். செருக்கு இல்லையேல் அவர் உயர்வுதான். ஆத்திசூடியில் அவ்வை ஒரு கருத்தை சொல்வார், உடையது விளம்பேல். உங்கள்கிட்ட எதெல்லாம் சிறப்புக்குரியனவாக இருக்கின்றவோ அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்திட்டு இருக்காத. செய்கிறதெல்லாம் செய்து முடித்துவிட்டு நாங்கள் செய்ய வேண்டியத்தான் செய்தோம், எங்கள் கடமையைத்தான் செய்தோம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்கின்ற அளவில் இருக்க வேண்டும் என்று இயேசு சுட்டி காட்டுகிறாரே, அந்த வகையில் தான். விளம்பரம் செய்யாதே, பணிவோடு இரு, செருக்கு வேண்டாம், ஆன்மீக செருக்கு கூட வேண்டாம். ஆன்மீகத்தில் ஒருவர் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறான், எவ்வளவு சிறப்பாக இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணமே அப்படியே தவிடுபொடி ஆக்கிவிடும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வியந்து. வியந்து என்கிற சொல்லை இன்று நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த செய்யுளில். ஆக வியந்து என்றால் என்ன? அது ஒரு வியப்பு நிலை, வியப்பு கொண்டு. ஆச்சரியம் என்பது தமிழ் அல்ல, ஆனால் அதை பலமுறை பயன்படுத்துகிறோம். ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியம் என்றால் அது சமஸ்கிருத சொல். அதற்கு நல்ல தமிழ் சொல் வியந்து, வியப்பு கொண்டு. வியன்முறை, அதுவும் நல்ல ஒரு தமிழ் சொல்லாக இருக்கிறது. ஆக ஒண்டர், ஒண்டர்ஃபுல் என்கிற அந்த ஆங்கில சொற்களை எல்லாம் கூட நாம் தவிர்த்து விட்டு, அதை போன்று வாவ் என்று சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியெல்லாமல் வியன், சிறந்த வியன் என்கிற வகையிலெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். இப்படி இந்த வியந்து, வியப்பு, வியன் என்கிற இந்த சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு பெயர் கூட இப்படி வைக்கலாம், வியனரசு, வியனி, வியனாள் என்று கூட நாம் சிந்திக்கலாம். நன்று. இப்படி இந்த வியந்து நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கிற தன்மை இல்லாமல், யாரேனும் பெருமைப்படுவதாக இருந்தால் ஆண்டவரை முன்னிட்டு பெருமைப்படுக, ஆண்டவரை குறித்து பெருமைப்படுக என்றுதான் நாம் பார்க்கணும். இந்த வகையிலெல்லாம் முடிவெடுத்து கொண்டு திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த செருக்கற்ற தன்மையிலான வாழ்க்கை முறை, அதை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். அருமையான திரிகடுகம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனக்குறைவாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, உறவுகளிடையே சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கவனக்குறைவா நம்ம ஏதோ ஒன்று பேசியிருப்போம், ஆனா அதுக்கான சாரி கேட்க நம்ம மறந்துட்டு இருப்போம். நாளடைவில் அது என்ன ஆகும்னா, இவனோட ஃபங்க்ஷன் நம்ம ஏதாவது வச்சோம்னா அவங்க வரமாட்டாங்க. நமக்கு தெரியாது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு. ஆனா அப்புறமா தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம்ல, அப்பவே ஒரு சாரி கேட்டுருந்தா முடிஞ்சு போயிருக்கோம். இப்ப எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ற ஒரு நிலைமையிலேயே நம்ம போய் தள்ளப்பட்டிருப்போம். கண்டிப்பா. அதாவது இது போல இன்னொரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு
துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கோம், நம்ம கவனக்குறைவா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை அப்புறம் போய் கேட்டுக்கலாம், இல்லை அப்புறம் போய் அப்படின்னு அசால்ட்டா மறந்தே போயிருப்போம். அது பின்னாடி ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அவங்க நம்ம கிட்ட முகத்தை தூக்கிட்டு போறப்போ, இல்லை முகத்தை திருப்பிட்டு போறப்போ தான் ஏன் இவங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, என்ன ஏது நமக்கு அப்ப தெரியாது. என்னைக்கோ கவனக்குறைவாக நாம் செய்த ஒரு விஷயம் அந்த உறவு சிக்கலை என்ன பண்ணிருக்கும், ஏற்படுத்தி இருக்கும். சப கவனச்சிதறல் இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். டிஜிட்டல் பயம் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். நண்பர்களின் சுற்றுலா நான் இல்லையே, சக ஊழியர்களின் பதவி உயர்வு அந்நிகழ்விலும் நான் இல்லையே, நண்பர்களின் பார்ட்டிகளிலும் நான் இல்லையே, அவர்களின் வாழ்வு மட்டும் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளது, அவர்களின் வாழ்க்கை எல்லாம் சுகம்தானா, அவர்களின் வெற்றி எல்லாம் உண்மையா, நாம் எதையோ தவற விட்டுவிட்டோமோ என்று ஒரு உள்ளார்ந்த பயம் நமக்குள் எப்பொழுதும் ஏற்படுகிறதா? நம் வாழ்வு அவர்களின் வாழ்க்கை போல இல்லையே என்ற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படி உருவாகும் இந்த உணர்வையே ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தின் அருள்வாக்கின் பகுதியில் பார்ப்போம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 10:38 முதல் 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். இவ்விலிய நிகழ்வில் மார்த்தா தன் தங்கையைப் போல இயேசுவின் காலடியில் இல்லையே, நான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்காமல் நல்வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே என்று எண்ணியிருக்கக்கூடும். எனவேதான் தான் தனியாக விடப்பட்டதாக அவள் உணர்கிறாள். சமூக ஊடக உலகில் மற்றவர்கள் அனுபவிக்கும் வெற்றி, சந்தோஷம், உறவுகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை காணும்போது நான் ஏதோ ஒன்றை தவறவிட்டேனோ என்ற மன அழுத்தம் மார்த்தாவை போல நமக்கும் உருவாகிறது. இதனை தான் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நமக்கு ஏதாவது தெரியாமல் போய்விடுமோ, அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் நம் பங்கு இல்லாமல் போய்விடுமோ என நமக்குள் ஏற்படும் ஒருவித பய உணர்வு தான் ஃபோமோ. 2004 ஆக்ஸ்போர்ட் அகராதியில் தான் முதல் முறையாக இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் இத்தகைய மனப்பிறழ்வு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் காரியங்கள், சுவாரஸ்யமான செய்திகள் அல்லது வைரல் காணொளிகளை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் தனக்குள் யோசிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த ஃபோமோ அறிகுறி இருக்கிறது என்று புலப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தன் நண்பன் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்றுவிட்டு அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன் சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்திருந்தால் தானும் அந்த இடத்திற்கு போயிருக்கலாமே என்று ஒருவன் எண்ணுகின்றான் எனில் அவனுக்கு இந்த அறிகுறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துவதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்காத அனுபவங்களை எண்ணி புலம்புவதை கைவிட்டுவிட்டு நமக்கு கிடைத்த வேறு தனிப்பட்ட நல்ல அனுபவங்களை எண்ணி மன நிறைவு அடைய வேண்டும். பிறருக்கு எது முக்கியமோ, எது முதன்மையோ அது நமக்கும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நமது முதன்மைகளை நாமே வடிவமைத்துக் கொள்வோம். நம் நண்பர்களின் மகிழ் தருணங்களை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் நம் கவனத்தை ஈர்க்கவே முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். They just need our attention. மார்த்தா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் இயேசுவிற்கும் சீடர்களுக்கும் சுவையான உணவை பரிமாறுகின்ற பேற்றை அவர் பெறுகின்றார். ஒன்றை இழப்பதிலிருந்து மற்றொன்றை பெறுகிறோம். சமூக ஊடகங்கள் நம்மை அவுட் ஆஃப் பிளேஸ் அல்லது அவுட்டேட் என்ற உணர்வை அல்லது ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சில வேளைகளில் சிலவற்றை தவற விடுவதும் கூட நம் வாழ்க்கைக்கு நலம் பயக்கலாம். இதனை ஜோமோ, அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான
சூப்பரான வலை உலகம் 360 டிகிரி பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய கவனக்குறைவால், நம்மளோட கவன சிதறலால் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தது என்னது? ஸோ அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை பூசைக்கு போக வேண்டியிருக்குது. வீட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், கிளம்பி போகிறோம். திடீர்னு பூசையில் வந்து தியான பாட்டோ இல்லை வாசகமோ போயிட்டு இருக்கிறப்போ வீட்டில் எனக்கு கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையா, கூட்டணுமா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏதோ நம்ம கவனக்குறைவுனால அங்கே வந்துட்டோம். அது என்ன நடந்துச்சு, செஞ்சோமா செய்யலையா நமக்கு என்ன ஆகலை தெரியல. பூசை முடிஞ்சு நன்மை வாங்கி கடைசி இந்த இறுதி ஆசீர்வாதம் முடிச்சு பின்னங்கால் படத்துல வீட்டுக்கு ஓடுற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னாச்சு, இது சரியாச்சா, சரியாகலையா, இதை நம்ம கரெக்டாக பண்ணோமா பண்ணலையா. அப்போ இதுதான் இந்த கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு சின்ன எளிய உதாரணம். இது போல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிள் என்ன, அப்போ கவனக்குறைவாக இருப்பதனால் நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். இதெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்த்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மூலிகை பயிர் சாகுபடி. இந்த மூலிகை பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளையும், மலைப்பகுதி, மலையடிவாரம், சமதள பகுதி, வண்டல் மண் உள்ள பகுதி, கடலோர பகுதி எல்லாத்துலேயும் போட வேண்டிய முக்கியமான பயிர். அதுக்கு தேவை இருக்கா? ரொம்ப அதிகமான தேவை இருக்குங்க. இன்றைக்கி அதை வாங்குறதுக்கு ஒரு பெரும்பாலான கம்பெனிகள் இருக்காங்க. அதில் என்ன கொடுமைன்னா, அவங்களுக்கு ஒரு தரமான பொருள் கிடைக்கிறதில்ல, தொடர்ந்து கிடைக்கிறதில்ல. அதோட சாகுபடி முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்தெந்த கம்பெனிகள், இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுள் சர்ச்சில் போய் ஹெர்பல் கம்பெனிஸ் இன் இந்தியா அல்லது ஹெர்பல் டிமாண்ட் இன் இந்தியா அல்லது ஹெர்பல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பை கம்பெனிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இப்படி போட்டிங்கன்னா எந்தெந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த மூலிகைகள் எவ்வளவு டன் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட பேசி ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒரு என்ன சொல்கிற, ஒரு ஒப்பந்த முறையில் ஒரு விவசாயத்தை முன்னெடுத்து 2 பேரும் சைன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏக்கர் வேணுமோ அந்த ஏக்கரில் நீங்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். முன்கூட்டியே நம்ம பண்ணிக்கலாங்க. அப்போ காய்ந்த நிலங்களில் வளர்கிற பயிர், தண்ணீர் அதிகம் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல வளர்கிற பயிர், தண்ணீர் அளவாக இருக்கக்கூடிய இடத்துல வளர்றது, மானாவாரியாக வளரக்கூடியது அப்படின்னு எந்தெந்த மூலிகைகள் எப்போ எங்கெங்கே வருமோ அதை தெரிஞ்சுட்டு அதை போட்டுக்கலாங்க. அதே இதில் செம்மண் நிலத்தில் வளரக்கூடிய மூலிகைகள், களிமண் நிலத்தில் வரக்கூடிய மூலிகைகள், சத்து உள்ள இடங்கள்லையும் வளரக்கூடிய வகையிலானது. அதே நேரத்தில் ஊடு பயிராக போடுறதுக்கு தகுதியான மூலிகைகள், இப்படிலாம் நம்ம நிறையா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள், வாசிக்கிறேன், அதை மட்டும் பாருங்களேன். செம்பருத்தி உங்களுக்கே தெரியும், ஆடாதொடா, மருத்தோன்றி, இலுப்பை, பூனைக்காளி, கீழா நெல்லி, நெல்லி, நம்மளோட பெருநெல்லி, சிறுநெல்லி, அமுக்குரா, நித்திய கல்யாணி, துளசி, கரிசிலாங்கண்ணி, மணத்தக்காளி, ஆவாரம்பூ, நிலவேம்பு, மாதுளை, தூதுவளை, சீந்தில் கொடி, சோற்றுக்கற்றாழை. இதை நான் சும்மா ஒரு குறைந்த எண்ணிக்கையில் மட்டும் சொல்கிறேங்க. ஆனால் இது மாதிரியான பல்வேறு வகையான மூலிகைகள் தேவைப்படுது. எந்தெந்த கம்பெனி தெரியுங்களா? மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. டாபர் இந்தியா, டாபர் தேன் கொடுக்குறாங்களா அந்த கம்பெனி, பின்னாடியே பாட்டிலுக்கு பின்னாடியே அதில் அட்ரஸ் போட்டிருக்கும் டாபர். பதஞ்சலி, அதுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹிமாலயா, அதுதான் ரொம்ப பெரிய கம்பெனி, ஹிமாலயா ட்ரக்கு. ஹேம்டாட் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஜோயிக் ZOIC, ஜோயிக் ஃபார்மசிட்டிகல்ஸ். ஜண்டு பாம் இருக்காங்களா, அந்த ஜண்டு. சார்க் ஃபார்மா, CHARAK, சாக் ஃபார்மா. அரிக் நயூர் ஹெர்பல்ஸ், ஸ்வஸ்திக் ஆயுர்வேதா, வில்சன் ட்ரக்ஸ். இது மாதிரி கம்பெனிகள் வந்து, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் குறைந்தபட்சம் 100 கோடி அதற்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகள். அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்ன பயிர்கள்லாம் தேவை இருக்குது. இதில் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா
நான் கணக்கு எடுத்து வச்சிருக்க வரல ஒரு 25 கம்பெனி இருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் திருப்பி நான் சொல்கிறேங்க, நான் சொன்னதை கூகுள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஹெர்பல் கம்பெனிஸ் இன் தமிழ்நாடு, ஹெர்பல் ரெக்யர்மெண்ட் இன் தமிழ்நாடு, ஹெர்பல் லிஸ்ட் ஆஃப் ஹெர்பல்ஸ் ரெக்கயர்டு பை கம்பெனிஸ், இப்படி போடுங்க. இப்படி நீங்கள் போடப்பட அல்லது மூலிகைகள் தேவைப்படக்கூடிய கம்பெனிகள், மூலிகைகள் தேவைப்படும் அளவு, எந்தெந்த மூலிகைகள் தேவை அப்படின்னு ஒரு கேளுங்க, தமிழில் கேளுங்க. அதிலே வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தட்டிட்டு பேசுங்க, அதிலே வரும். அதை எழுதி வைங்க, நம்பர் எழுதி வைங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் யார் இருக்காங்கன்னு கேளுங்க. புதுக்கோட்டைனா புதுக்கோட்டையில் உங்கள் ஏஜென்ட் எங்கெங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அவங்கள போய் நேரில் பாருங்கள். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. மீண்டும் சந்திப்போம். பெருமையான உழவும் உயர்வும் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் கவனக்குறைவாக நாம் செய்யக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்க, நம்மளுடைய நேரம் வந்து ரொம்பவே குறையும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய கவனக்குறைவால நம்ம ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்ய மறந்து போயிட்டு இருப்போம். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப அதை சேர்த்து வச்சு செய்யும் பொழுது நம்மளால வந்து மொத்தமா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. கண்டிப்பா இன்னொரு நேரத்துக்கான வேலையும் என்னாகும், அதோட சேர்ந்துரும். அப்புறம் நேரம் நிறைய வீணாகும். ஏன்னா ஒரு வேலையை 2 வேலை என்ன பண்றது செய்ய வேண்டியதா இருக்கும். வீடுகளில் சில நேரம் அம்மாக்கள் திட்டும்போது சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வேலைக்கு சொன்னா நீ 2 வேலைக்கு என்ன பண்ற. ஸோ காரணம் என்னன்னா, அப்போ அது ஒரே நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நம்ம கவனக்குறைவோடு செய்வதனால 2 நேரம் செய்ய வேண்டிய வேலையாக மாறுகிறது. அந்த 2வது நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வேலை தள்ளி போகிறது. நிறைய சிக்கல்கள் இருக்குது. திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத பேசுவோம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது உடல் பருமன். இப்ப பார்த்தோன்னு சொன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனா இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம், அல்லது இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளோட உணவு முறை மாற்றம் இன்னைக்கு ஒபிசிட்டி, உடல் பருமன் வருது. உடற்பயிற்சி இன்மை, அதே போல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை. 2வது உணவு பழக்க வழக்கம், நல்ல நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கள், பழங்கள். நீங்க நான்வெஜ் கூட சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நான்வெஜ் எல்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன், நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க. டே டைம் நீங்க தாராளமா உங்க விருப்பம் சாப்பிடுங்க. எப்படின்னு கேட்டா, டே டைம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியா டைம் கொடுக்குறோம். நைட் டைம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தோன்னு வச்சுங்க, அதுவே நமக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் காரணம். கூட பைல்ஸும் வந்துடும். அதனால தயவு செய்து யாராக இருந்தாலும், நோயே இல்லை, நீங்க எந்த நோயாளியும் கிடையாது, நார்மல் பர்சன், தயவு செய்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நான்வெஜ் எடுக்க. நைட்டு கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. வெஜிடேரியன், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதுதான் நல்லது. அப்போ இந்த உடல் பருமன்னால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று, நமக்கு தைராய்டுனால உடல் பருமன் வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது வரத்துக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு இன்மை, எக்ஸசைஸ் இல்லை, டயட்டு ப்ராப்பர் டயட் இல்லை, அதனால்தான் தைராய்டு வருது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா, நமக்கு உடல் பருமன்னால ஏகப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். இது மாத்திரம் இல்லை, இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால், இதனால இர்ரெகுலர் பீரியட். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இர்ரெகுலர் பீரியட்னால சில பிரச்சனை, அதனால பெண்களுக்கு குழந்தையின்மை. ஆண்களுக்கும் அப்படித்தான், அவங்களுக்கு விந்து அணுக்கள்ல குறைபாடு ஏற்படும், தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வரும், சுகர் இருக்கலாம். எல்லா நோயையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். அப்போ உடல் பருமனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமாக உடல் பருமன் இது மற்ற துணை நோய்கள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா உடல் பருமன் ஒன்று இருந்தால் எல்லா நோயும் தன்னால் சீக்கிரம் வந்துடும். வரக்கூடாதுன்னு இல்லை, வரக்கூடாதுன்னா நமக்கு ஆசை, நம்ம எண்ணம். ஆனால் இருக்கிற பாடியை பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு எல்லா நோய்களும் விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் கட்டாயம். ஒரு எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டு அதுலேருந்து 5 கிலோ கூட இருக்கலாம், இல்லை 5 கிலோ கம்மியாக இருக்கலாம், 5 கிலோ வேணால் கூட இருக்கலாம். அது வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்னைக்கு மூட்டு வலி முதுகு வலி வர காரணம் நம்ம உடல் பருமன். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால அது உடல் மெலிந்து கூட இருப்பாங்க, மூட்டு வலி பேக் பெயின் வந்துடும், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் வந்துடும். இது எதனால அப்படின்னா ஒரு இடத்துல அதிக நேரம் உடற்பயிற்சி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறது. உடல் பருமன் ஏன் நமக்கு மூட்டு வலி வருது முதுகு வலி வருதுன்னா நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எலும்பும். அப்போ அதுல ஓவர் லோடு கொடுக்குது. அப்போ நமக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் கட்டாயம் வந்து அவதைப்படுவோம். அதே போல பேக் பெயின் சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் ஒரு பெருமிதம் கிடையாது. உடல் பருமன் நமக்கு மிக மிக மைனஸ் தான், நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அதனால ஒரு நார்மல் வெயிட் அல்லது ஒரு 5 கிலோஸ் அதிகமாக இருக்கலாம். அவங்களும் தொடர்பு கொண்டு அதுக்கு வேண்டிய வழிமுறைகள் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உடல் எடையும் படிப்படியாக குறைக்கணும். ஓவரா ஒரே மாதத்துல 10 கிலோ குறைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா 2 கிலோ 1 கிலோ 3 கிலோ அப்படி படிப்படியாக குறைக்கும் போது உங்களுக்கு உடம்பு தோல் சுருக்கம் இல்லாமல் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம வந்து நம்மளுடைய கவனக்குறைவால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ்ல அடுத்ததா என்ன நமக்கு வரும்? ஸோ அடுத்ததாக என்ன பிரச்சனை வரும் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்னால கவனக்குறைவோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். என்னன்னா சில ரெப்புடேஷன்ஸ், இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன தவிர அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனை என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம், தொலைச்சி விட்டுரும். அப்போ அதுக்கு மேலே அந்த கம்பெனி யாரும் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ப மாட்டாங்க. நம்ம ஒரு சிலர் பயங்கரமாக நம்ம நம்பி இருப்போம். அவர்கிட்ட ஒரு தடவை 2 தடவை பல தடவை வேலைகள் என்ன பண்ணிருப்போம் கொடுத்து ஒரு கணக்கச்சிதமாக செய்வார், ஒரு பர்ஃபெக்டாக செய்வார். மேபி மற்றவங்க நம்மக்கிட்ட கூட என்ன பண்ணிடலாம், அப்படி நம்பி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு முறை கவனக்குறைவோடு நான் செய்வதால் ஏற்படக்கூடிய சிக்கலால் திரும்பி என்கிட்ட அந்த பிரச்சனை அந்த விஷயத்தை கொடுப்பாங்களா, செய்ய தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ரெப்புடேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆயிரும், பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். ஸோ அப்போ கவனக்குறைவோடு இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப்பில் நமக்கு தெரிந்தோ தெரியாமல் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. தெரிந்து கொண்டதை திருத்திக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளும். இந்த மகிழ்ச்சியான சிந்தனையோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டெசாரியா ராய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா அண்ணன்கள் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா மாமி அக்கா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை நூல் 6:26. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, கவனத்துடன் செயல்படுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.